வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா குலாப் ஜாம் தான். நம்ம ரவை யூஸ் பண்ணி எப்படி குலாப் ஜாம் செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான அளவு நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ரவை நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பு, அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சதும் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இது கூட ஏலக்காய் நான் 2-3 தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு பால் சேர்த்துக்கிறோம். அதாவது ரவை எதில் அளந்தோமோ அதே கப்பு 3 கப்பு பால், காய்ச்சாத பால் சேர்த்து இப்போ நல்லா நம்ம சூடு பண்ணி எடுக்க போகிறோம். அது கூடவே 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 2 ஸ்பூன் சர்க்கரை, இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி ஆகிடும், அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும், உருண்டை பிடிக்க வராது, அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பித்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை நிறுத்தாமல் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததாலும் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் கட்டியாக வரலை. அதாவது இதோடைய பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மொத்தமாக நம்மளுக்கு சேர்ந்து வரணும். இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் நம்ம உருட்டும் போது மொத்தமாக எல்லாமே கலந்து வரணும். அதுதான் இதோடைய பதம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தட்டில் இதை சேர்த்து ஆற விட போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நீங்கள் பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ இது நம்ம நல்லா பால் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். கொஞ்சம் உருண்டை பிடிக்கும் போது டைட்டாக பார்த்து பிடிங்க. அதே டைமில் விரிசல் இல்லாமல் பாருங்கள், இல்லைன்னா நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது அது வந்து உடஞ்சிரும். விரிசல் இல்லாமல் எல்லாமே சமமாக உருண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஷேப்லேயே நம்ம எல்லாத்தையும் பால் ஷேப்பில் எடுத்துக்க போகிறோம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த பால்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா திருப்பி விடுங்க. இப்போ நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் நம்ம இதை போட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு நம்ம இதுக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இது நல்லா மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் பிரெட் குலோப் ஜாம் போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.